வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கனவுகளே 1000 கனவுகளே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதலுதவி பெட்டியுடன் வந்த ஜானகி நித்திலாவின் கால்களில் வழிந்த ரத்தத்தை துடைத்து சின்ன பேண்ட்-எய்டை போட்டுவிட்டார். அந்த சமயம் அங்கு வந்த சுசீலா நித்திலாவின் காலில் கட்டை பார்த்தவர் சட்டென கீழே தரையில் அமர்ந்து நித்திலாவின் காலை பற்றி ஆராய, நித்திலா பதறி, ஐயோ அம்மா எந்திரிங்க, நீங்க போய் ஏன் காலை பிடிச்சுக்கிட்டு? அவர் கைகளில் இருந்த காலை இழுத்து கொள்ள முயல, அவரோ அவள் காலை இறுக்கமாக பற்றி கொண்டவர். எப்படி நித்தியாச்சு? ரத்தம் வந்திருக்கும் போல, பார்த்து நடக்க கூடாது என உண்மையாக கவலை கொள்ள இன்னமும் சுசீலா அவள் காலை விடாமல் பற்றி கொண்டிருப்பது நித்திலாவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அம்மா ப்ளீஸ், நீங்க போய் ஏன் காலை பிடிச்சுக்கிட்டு விடுங்கம்மா. சமூகத்தில் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவர் இப்படி சாதாரணமாக தன் காலை பற்றி கொண்டு அமர்ந்திருப்பது நித்திலாவுக்கு ஆச்சரியத்தையும் அதே சமயம் அவர் அன்பின் ஆழத்தையும் பறைசாற்றியது. என்ன நித்திமா, முதல் நாளே இப்படி அபசகுனமா நடக்குது? ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு ஏதும் ஆகக்கூடாது என வாய்விட்டே கடவுளை வேண்டிக் கொண்டார். அவரின் வேண்டுதலில் சிறிதும் பொய் இல்லை என அவர் கண்களில் தெரிந்த கலக்கம் பதிலளித்தது. அம்மா, நானாத்தான் இடிச்சுக்கிட்டேன், சும்மா சின்ன காயம்தான். ஜானகி அம்மாதான் இவ்வளவு பெரிய கட்டை போட்டு விட்டு இருக்காங்க, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க என சுசீலாவை சமாதானப்படுத்துவதற்குள் நித்திலாவிற்கு போதும் போதும் என்றாகியது. அதற்குள் விந்தியாவும் விசாலமும் வர அவர்களையும் சேர்த்து சமாதானப்படுத்தி அனைவருக்கும் அவள் கையாலேயே காஃபியை கலந்து கொடுத்தாள். இவர்கள் காட்டிய அன்பின் நிகழ்ச்சியில் இருந்தவள் இரவு கதிருடன் நடந்தது அவளுக்கு அப்போதைக்கு மனதின் பின் ஓரத்தில் இருக்க அந்த தருணத்தை தன் புது சொந்தங்களுடன் சந்தோஷமாக கழித்தாள். பெண்கள் அனைவரும் சந்தோஷமாக வழக்காடி கொண்டிருக்க அவ்விடத்திற்கு தயங்கி தயங்கி வந்தாள் ரோஷினி. அவள் வருவதை முதலில் பார்த்த நித்திலா, வா ரோஷினி, இப்பதான் எழுந்தியா? காஃபி கலந்திருக்க, குடிக்கிறையா என அவள் அருகில் வந்து அவள் தோள்களை பற்றி கொள்ள ஒருவித ஒதுக்கத்துடன் அங்கிருந்த அன்னையையும் கண்டு கொள்ளாது, விந்து பசிக்குது என விந்தியாவை பார்த்து சொல்ல, விந்தியா ஒருவித சங்கடத்துடன் நித்திலாவிடம் திரும்பி, அவ காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டா அண்ணி, ஓட்ஸ் தான் சாப்பிடுவா, நான் கலந்து தர என எழுந்தவளை, நானே செஞ்சு தர, நீங்க உட்காருங்க என்றாள். இல்ல பரவாயில்ல, அக்காவே செஞ்சு தரட்டும் என்றதுடன் ரோஷினி அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். சாரி அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் பழக்கமாகும் வரை என விந்தியா சொல்ல வருவதை புரிந்து கொண்டு, எனக்கு புரியுதண்ணி, நான் அவளுக்கு புதுசு தானே, போக போக சரியாகிடும் என சிரித்த முகமாகவே சொல்லிவிட்டு, சரி என்ன சமையல் செய்யட்டும் என வேறு விஷயத்திற்கு தாவினாள். ரோஷினியின் பாராமுகம் சுசீலாவை மிகவும் வருத்தியது. அவள் தன்னோடு இப்போது நித்திலாவையும் ஒதுக்கி விடுவாளோ என அவர் கவலை கொண்டார். சின்ன வயதில் இருந்து அவளை கண்டுகொள்ளாது விட்டது எவ்வளவு பெரிய தவறென்று இப்போது ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து வருந்தினார். அவரின் வருத்தம் முகத்தில் வலியாக பிரதிபலித்தது. ஆனால் அவர் கவலையை விரட்டும் விதமாக நித்திலாவின் பேச்சு அவரை ஆறுதல் கொள்ள செய்தது. அவளின் பேச்சை கேட்ட இரு தாய்மார்களுக்கும் மனதில் நிம்மதி. விசாலத்திற்கு மகள் புகுந்த வீட்டில் எல்லோரையும் அனுசரித்து நல்லபடியாக வாழ்ந்து விடுவாள் என்று, சுசீலாவிற்கு தன் தேர்வு பொய்த்து போகாதென்று. ஆனால் அவர்கள் நிம்மதிக்கு காரணமானவளின் நிம்மதி? விசாலம், சம்மந்தி, பிள்ளைகளை மறு வீட்டுக்கு அழைக்கணும், மாப்பிள்ளையின் வசதி எப்படின்னு சுசீலாவை கேட்க, தாராளமாக சம்மந்திமா, சம்பிரதாயங்களை சரியாக செய்யணும்னு தானே, கதிர் வரட்டும், அவன் வசதி எப்படின்னு கேட்கலாம் என இருவரும் பேசிக்கொண்டிருந்த சமயம் கதிர் எங்கோ போவதற்கு தயாராகி கீழே வந்தான். அவன் வருகையை பார்த்த சுசீலா அவனை அழைத்து, எங்க கதிர் கிளம்பிட்ட? வேலை இருக்குமா, ஏற்கனவே கல்யாணத்துக்காக
ஷூட்டிங் 1 வாரம் தள்ளி போயிடுச்சு. அதான். என்ன தம்பி, நேத்து தானே கல்யாணமாக இருக்கு, அதுக்குள்ள வேலைக்கு போகலைன்னா என்ன? இன்னும் 1 வாரம் அப்புறம் போ. இங்க பாரு, சம்மந்தியம்மா உன்னையும் நித்திலாவையும் மறு வீட்டுக்கு அழைச்சு போக கூப்பிடுறாங்க. விசாலத்தை சங்கடமாக பார்த்த கதிர், அத்த, அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு இது ரொம்ப முக்கியமான வேலை. என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கல. நான் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியா செஞ்சு முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. அத்தை, நீங்க ஏதும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் அங்க வந்தாலும் என் மனசு முழுசும் என் வேலையில தான் இருக்கும். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பா வரேன். இப்ப நான் கிளம்புறேன் என்றவன் கண்களால் அன்னையிடம் ஏதோ பேசினான். இவனின் குரல் சமையல் அறையில் இருந்த நித்திலாவின் செவிகளை தேண்ட, காதுகளை கூர்மையாக்கி இவர்கள் உரையாடலை கேட்டவளுக்கு மீண்டும் அவள் உடல் தகிக்க ஆரம்பித்தது. என்ன திமிர்! அப்படி இவனுக்கு சினிமாதான் பெருசுன்னா எதுக்கு என்ன திருமணம் செய்து கொள்ளணும்? திமிர் பிடிச்சவன், உடம்பு முழுவதும் திமிர் என வஞ்சனையின்றி மனதில் வார்த்தைகளால் அவனை குதறி கொண்டிருந்தாள். அவளால் இன்னமும் அவனின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை எப்படியாவது அவனின் தப்பை உணர வைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எதுவும் தெரியாதவன் போல அவன் அன்னையிடம் பேசிக் கொண்டிருப்பது மேலும் அவளை சினம் கொள்ள வைக்க, கையில் வைத்திருந்த சப்பாத்தி மாவில் தன் கோபத்தை காட்டினாள். அவளின் கோபத்தை உணராமல் விந்தியா, வாவ் அண்ணி, எவ்வளவு சாஃப்டா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கீங்க, சூப்பர். உங்ககிட்ட இருந்து நான் மாவு பிசைய கத்துக்கணும். இந்த சாய் எப்பவும் நான் செஞ்ச சப்பாத்திய தகடுன்னு கிண்டலடிப்பார். இனி பாருங்க. நித்திலாவின் நிலை பரிதாபமாக இருந்தது. அதற்குள் ஹாலில் மீண்டும் பேச்சு சத்தம் கேட்க நித்திலாவின் காதுகள் மீண்டும் கூர்மை பெற்றன. நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள. முதல்ல உங்க வேலையை கவனிங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பா 1 வாரம் இருக்கிற மாதிரி ஊருக்கு வரணும். சரி சம்மந்தி, அப்போ நான் மட்டுமா ஊருக்கு கிளம்புறேன் என விசாலம் துவங்க, அன்னை ஊருக்கு கிளம்புகிறார் என்றதும் கையை கூட கழுவ தோன்றாமல் சமையல் அறையில் இருந்து வேகமாக கூடத்திற்கு வந்த நித்திலா அன்னையிடம் நெருங்கி, என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் இல்ல என முடிப்பதற்குள் அவள் கண்கள் அன்னையின் பிரிவை எண்ணி கண்ணீரை பொழிய ஆரம்பித்தன. அச்சோ, என்ன நித்திமா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? நான் நம்ம வீட்டுக்கு தானே போறேன் என விசாலம் மகளை சமாதானம் செய்ய, நித்தி சொல்றதும் சரிதான விசாலம், இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம் தானே, அங்க போய் தனியா என்ன பண்ண போறீங்க என சுசீலாவும் அவரை இருக்க சொல்ல, அதுக்கில்ல சம்பந்திமா, ஊர்ல விதைச்சதெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கும். அதையெல்லாம் நான் தானே போய் பார்க்கணும். என் பொண்ணு இங்க தானே இருக்கா, எப்ப தோணுதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சு வந்துடுறேன் என விசாலம் மறுத்துவிட, அதற்கு மேல் சுசீலாவாலும் அவரை தடுக்க முடியவில்லை. அன்னை செல்கிறார் என்றதும் நித்திலாவின் கண்களில் வழிந்த கண்ணீரை அன்னையின் தோள்களில் சாய்ந்து பொழிய, அவளை சமாதானப்படுத்தும் வழி அறியாமல் விசாலத்தின் கண்களும் பனித்தன. இத்தனை நேரம் இவர்கள் உரையாடலை ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்த கதிர் நிலவன், இப்போ எதுக்கு இந்த அழுக? இதுக்கு முன்னாடி நீ இங்க காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தப்போ அத்தைய பிரிஞ்சு இல்லையா? இப்ப மட்டும் என்ன? அத்தை ஊருக்கு தானே போறாங்க, தோணும் போது போய் பார்த்துக்கோ என சொன்னது நித்திலாவின் காதுகளில் நாராசமாக ஒலிக்க, அவனை திரும்பி முறைத்தாள். நேற்று இரவு நடந்த நிகழ்விற்கு அவனிடமிருந்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் அவனின் அலட்சிய பேச்சு நித்திலாவை கொதிநிலையை அடைய செய்தது. ஆனாலும் தான் இருக்கும் நிலை உணர்ந்து அவள் அவனை முறைப்பதோடு நிறுத்தி கொண்டாள். அதன் பின் கதிர் விசாலத்திடமும் சுசீலாவிடமும் விடை பெற்று அவன் வேலையை பார்க்க சென்று விட, போன அவனை கண்டு கொள்ளாமல் அன்னையை கட்டிக்கொண்டு அமர்ந்து கொண்டாள். அதற்கு பின் அவள் விசாலம் கிளம்பும் வரை அவருடனே நேரத்தை செலவழித்தாள். அவரின் அறையில் அவர் கிளம்புவதற்கு பையில் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்த நித்திலாவின் அருகில் வந்தவர் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார். இத பாரு நித்திமா, இனிமே நீ சின்ன பெண் கிடையாது. இனிமேல் இதுதான் உன் குடும்பம்.
உன் கையில நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை விட நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். அவரை சில விஷயங்கள்ல அனுசரிச்சு நல்லபடியா நடந்துக்கணும் என விசாலம் பேசுவதை விசித்திரமாக பார்த்தாள் நித்திலா. என்ன பாக்கற? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எதுக்கு காலையில மாப்பிள்ளைய அந்த முறைச்ச? அவர் உனக்காகத்தானே பேசினார். அன்னை தன்னை கண்டு கொண்டதில் சங்கடமாக உணர்ந்தாலும் மனதில், அதுவும் சரிதாம்மா, அவனை முறைத்திருக்க கூடாது, கன்னத்துல 4 அறை விட்டு இருக்கணும் என நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் அமைதியை வேறு விதமாக எடுத்துக்கொண்ட விசாலம், என்ன நித்திமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க என்றவர் குரலில் அன்னையாக மகளை நினைத்து கவலை கொண்டார். ஒண்ணுமில்லம்மா என அவள் தன் மனதை மறைக்க முயல, நித்தி, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முயற்சி செய்யாத. நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். அதற்கு மேல் தாங்க முடியாதவளாக அவர் வயிற்றை கட்டிக்கொண்டு மடியில் படுத்தவள், அம்மா, எனக்கு ஏதோ பயமா இருக்குமா என அழத் துவங்கினாள். எதுக்கு? என்னடா பயம்? கல்யாணம் எல்லா பொண்ணுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்டா. புது சொந்தங்கள், புது சூழல், புது வாழ்க்கை. எல்லோராலும் அதை உடனடியா ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனால் போக போக சரியாயிடும். உனக்கு எந்த கவலையும் வேண்டாம்டா. உனக்கு நல்ல சொந்தங்கள் கிடைச்சிருக்கு, நல்ல கணவன் கிடைச்சிருக்கார். ஆம்பளைங்க எப்பவும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லாம் நாம முறைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நரகம் ஆயிடும். இப்படி எல்லா விஷயத்துக்கும் சின்ன பிள்ளை போல நடந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையை அனுசரிச்சு வாழ கத்துக்கோ நித்தி. இனிமே இது உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல உனது அன்னையினாலும் நான் கூட தலையிட முடியாது. சரியோ தப்போ எல்லாத்தையும் நீயும் உன் கணவனும் தான் சரி செஞ்சுக்கணும். என்ன, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா என்று தன் மடியில் படுத்திருந்தவளின் தலை கோதி பொதுவாக வாழ்க்கையை பற்றி எடுத்து சொன்னார். நித்திலாவிற்கு விசாலம் சொன்னதில், ஆம்பளைங்க அப்படி இப்படித்தான் இருப்பாங்க என்பது ஒன்று மட்டும்தான் தலைக்கேறியது. அதையே நினைத்து கொண்டிருந்தவள் மனதில் ஏகப்பட்ட குழப்பம். அவள் குழப்பத்திற்கு யாரிடம் விடை அறிவது என்பதை அறியாமல் விழித்தாள். அதன் பின் மாலை மங்கும் நேரத்தில் விசாலத்தை சுசீலாவே காரில் ஊருக்கு அனுப்பி வைத்தார். அன்னையை அனுப்பி வைத்த பின் அறைக்கு வந்த நித்திலாவிற்கு அவ்வறை நேற்றைய நிகழ்வை நினைவுபடுத்த, அது மட்டுமல்லாது அன்னையின் பேச்சும் சேர்ந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுக்க, என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பது என தத்தளித்தாள். குழப்பத்தின் முடிவில் அவளுக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. எப்படியோ தானும் அவனும் திருமண பந்தத்தில் இணைந்து விட்டோம். நேற்று நடந்ததை மறந்து விடுவோம். ஏதாவது உணர்ச்சி வேகத்தில் தவறு செய்திருப்பான். இனி சரியோ தவறோ அதை தங்களுக்குள் தான் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவனிடம் தன் விருப்பு வெறுப்புகளை சொன்னால் அவன் புரிந்து கொள்வான். இல்லையெனில் அவனுக்கு புரிய வைப்பது தன் கடமை. கதிர் நிலவனுடன் தான் பேசினால் ஒழிய தனக்கொரு விடை கிடைக்காது என்பதை அறிந்து கொண்டாள். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால் எத்தனை பெரிய விஷயத்தையும் சமாளித்து விடலாம் என்று அவள் மனதில் தோன்றியதை செயல்படுத்த நினைத்தாள். தங்கள் இருவருக்குள்ளும் சரியான புரிதல் இல்லாததாலே இந்த குழப்பமும் வேதனையும். புரிதல் ஏற்படுவதற்கு முதல் படியை எடுத்து வைக்க நித்திலா தயாரானாள். ஆனால் இவள் முயற்சிகளை நிலவன் புரிந்து கொள்வானா? ஞாபகங்கள் அழிக்கப்படுவதில்லை, பிரிந்த பின்தான் ஆழமாக பதிக்கப்படுகிறது. நித்திலா ஒரு முடிவுடன் அன்றைய இரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவள் ஏதோ அலைப்புறலுடன் அன்றைய பொழுதை கழிப்பதாக உணர்ந்த சுசீலா அவளை அருகில் அழைத்து, என்னடா நித்திமா, அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வருத்தமா? எதுக்குடா வருத்தம்? விசாலம் அம்மா போனா என்ன, இங்க உன் சுசீலம்மா இருக்க இல்ல? நானும் உனக்கு தாய் தாண்டா. நீ இப்படி இருந்தா எனக்கு மனசு மிகவும் கஷ்டமா இருக்கு என வருத்தம் கொள்ள, அம்மா போனது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுமா, மத்தபடி ஒண்ணுமில்லை என புன்னகைக்க அவர் ஆதரவாக அவள் தலை கோதினார். நித்திமா, உனக்கு நான் உன்னை சொல்லி ஆகணும். கதிர் செய்யறத பார்த்து நீ அவனை தப்பா எடுத்துக்காத. அவன் எப்பவும் அப்படித்தான். அவனின் ஒரே நோக்கம் சினிமா மட்டும்தான்.
அதனால தான் இப்படி நடந்துக்கிறான் என்றவர் தயங்கி, பெற்ற எனக்கே அவனின் போக்கு இப்போதெல்லாம் ஒன்னும் புரியல நித்தி. அவன் நடந்து கொள்வது எனக்கே சில சமயங்களில விசித்திரமா இருக்கு. அவனை நீதான் உன் அன்பால மாத்தணும் என்றவரின் உள்ளம் புரிந்தவள் போல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் என புன்னகையுடனே பதிலளித்தாள். சரி, போய் தூங்குமா, ரொம்ப நேரமாச்சு. அவன் எப்ப வருவான்னு தெரியாது. வேலை நேரத்துல போன் செஞ்சாலும் எடுக்க மாட்டான் என அவளை அறைக்கு அனுப்ப முயல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன், நீங்க போய் படுங்க, கல்யாண வேலையில சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க என அவரை அனுப்பி வைத்தாள். விந்தியாவும் அன்று மாலை அவள் புகுந்த வீடு சென்றுவிட்டு மறுநாள் வருவதாக கூறி செல்ல, ரோஷினி அவள் அறையை விட்டு வெளிவரவே இல்லை. அவளுக்கு தண்ணீர் முதல் உணவு வரை அனைத்தும் ஜானகியே அறைக்கு எடுத்து சென்றார். இந்த வீட்டை நினைத்தால் நித்திலாவிற்கு மிகவும் புதிராக இருந்தது. அன்புக்காக ஏங்கும் அன்னை, அன்னையின் மனதை புரிந்து கொள்ள முடியாத மக்கள், இவர்களுக்கிடையில் தான் எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்வி எப்போதும் போல அவள் மனதில் பூதாகரமாக எழுந்தது. கூடவே சுசீலா சொன்னதை வைத்து பார்த்தாலும் கணவனின் குணத்தை பற்றி அவளுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. அவள் கேள்விக்கான விடை தெரிந்து கொள்வதில் முதல் வேலையாக தனக்கு தாலி கட்டிய கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள். ஆனால் அவளை வெகுநேரம் காக்க வைத்த பின்னே நிலவன் வீடு வந்து சேர்ந்தான். அவன் வந்த வேளை வீட்டில் அனைவரும் உறக்கத்திற்கு சென்றிருந்தனர். வீடே நிசப்தமாக இருந்தது. வீட்டு கூடத்தில் சோஃபாவில் சாய்ந்து கண்ணை மூடி அமர்ந்திருந்த நித்திலாவை கண்டும் காணாமல் அவன் நடக்க, ஆரவம் உணர்ந்து கண் விழித்த நித்திலா இவன் தன்னை கண்டுகொள்ளாது செல்வது மனதில் எந்தவித உணர்வை ஏற்படுத்தியது என்பதை அவளாலே வரையறுக்க முடியவில்லை. அவன் பின்னாலே மாடி ஏறிய நித்திலா, சாப்பிட்டாச்சா என்றாள். அதற்கு ஒரு சின்ன தலையசைப்பை மட்டுமே உதிர்த்துவிட்டு அவன் அறைக்கு சென்றுவிட, அவன் பின்னாலே வந்தவள், என்னங்க, எனக்கு உங்ககிட்ட பேசணும் என்றதும் குளிக்க கையில் துண்டுடன் குளியல் அறைக்குள் செல்ல எத்தனித்தவன் அவளின் பேச்சில் அப்படியே நின்று அவளையும் கடியாரத்தையும் மாறி மாறி பார்த்தான். அவன் பார்வைக்கு பொருள் உணர்ந்து, மணி 12:15, பட் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் என கட்டிலில் அமர்ந்து கொள்ள, அவன் சரி ஒரு 10 மினிட்ஸ் என குளித்து உடை மாற்றி வந்து அவள் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். சொல்லு என அவன் போனை எடுத்து நோண்டத் துவங்க, அவன் செயலில் எரிச்சல் உற்றவள், ப்ளீஸ், நான் உங்ககிட்ட நம்மளை பத்தி, நம்ம திருமண வாழ்க்கையை பத்தி பேசணும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது உங்க போனை நோண்டாம இருக்கீங்களா என எரிச்சல் மண்டிய குரலில் சொல்ல, அவள் குரலில் தெரிந்த எரிச்சல் அவனின் புருவங்களை முடிச்சிட செய்தது. ஆனாலும் ஒன்றும் பேசாது போனை டீபாய் மேல் வைத்துவிட்டு, சொல்லு என கையை கட்டி அமர்ந்து கொண்டான். இத பாருங்க, எனக்கு உங்க ஆம்பிஷன் புரியுது, பட் அதுக்காக உங்களோட பொறுப்புகளை உணர மறுக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. இப்ப நான் எந்த பொறுப்பை உணரலைன்னு சொல்ற என்றதும் அவளுக்கு ஏறிய சினத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவள், இப்படி பேசும் இவனிடம் என்னத்தை பேசி எப்படி புரிய வைப்பது என அறியாமல் அமைதி காத்தாள். அவளின் அமைதியை சில நிமிடங்கள் பொறுத்திருந்தவன், பேச ஒண்ணும் இல்லைன்னா நான் தூங்க போறேன், எனக்கு 1000 வேலை இருக்கு என அவன் எழுந்து கொள்ள முயற்சிக்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் உங்க மனைவி, அதுவும் நமக்கு கல்யாணமாகி 2 நாட்கள் தான் ஆகி இருக்கு, உங்களுக்கு என்னிடம் பேச ஒன்றும் இல்லையா, நாம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டாமா, அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் என அவள் முடிக்கும் முன், இத பார், எனக்கு அதை பத்தி சிந்திக்கவெல்லாம் நேரம் கிடையாது, எப்படியும் நீ என் மனைவி ஆயிட்ட, இனி உன்னோட தானே நான் சாகும் வரை குப்பை கொட்டியாகணும், அதெல்லாம் உன்னை புரிஞ்சுக்க நிறைய வருஷம் இருக்கு, பொறுமையா புரிஞ்சுக்கலாம், இப்ப எனக்கு தூங்கணும் என்றவனின் அலட்சிய பதிலில் கோபம் கொண்டவள், என்னுடன் பேச மட்டும் நேரம் இல்ல, ஆனா நேத்து என அவள் நேற்று நடந்ததை சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்டவன், புரியுது, நானும் எதுவும் வேண்டாம்னு தான் நினைச்சேன், பட் ஜஸ்ட் இமேஜின், 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்னோட ரூம்ல பேச்சலரா தனியா இருந்த, நேத்து ராத்திரி என் பக்கத்துல நீ வேற, ஐ வாஸ் அபவுட்
ஐ வாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எப்படி இருந்தாலும் நேத்து நமக்கு அது நடக்கத்தானே உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. என்னமோ நான் உன்னை ரேப் பண்ண மாதிரி முகத்தை திருப்பிக்கிற என அவன் தோளை குலுக்க நித்திலாவிற்கு யாரோ செந்தணலை தலைமேல் கொட்டியது போல் தேகம் எரிந்தது. ச்ச, என்ன மாதிரி மனிதன் இவன் என அருவருப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவன் நேற்று செய்த தப்பை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்பேச்சை எடுத்தது. ஆனால் இவனோ தான் செய்ததை தப்பென்று உணராமல் தன் போக்கில் பேசுவதை நினைத்தால் இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது தெளிவாக விளங்கியது. கணவன் மனைவிக்குள் நடக்கும் தாம்பத்தியம் காதலின் உச்சம் என்பதை புரிந்து கொள்ளாமல் கல்யாணம் நடந்தால் இது நடந்துதான் தீர வேண்டும் என்று அலட்சியமாக பேசும் இவனை என்ன செய்வது? என்ன, இப்போ இதைத்தான் பேச வந்தியா? அதை பத்தி பேசி நீதான் இப்ப என் மூட கிளப்பி விடுற என அவன் அவளை நெருங்க கட்டிலில் இருந்து எழுந்தவள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தாள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இப்ப எனக்கு சுத்தமா மூடில்ல. காலையிலிருந்து ரொம்ப வேலை. ஸோ இன்னைக்கு நான் ரொம்பவும் டயர்ட். இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று அவளை தாண்டி அடுத்த பக்கம் சென்று கட்டிலில் படுத்து கொண்டான். நித்திலாவிற்கு சொல்ல முடியாத துக்கம் அவள் தொண்டை குழியில் வந்தடைக்க ஒன்றும் பேசாமல் அவ்வறையின் பால்கனியில் சென்று நின்று கொண்டாள். கண்களில் கண்ணீர் அருவி போல் பொழிய அதை துடைக்க கூட தோன்றாமல் சுவரில் சாய்ந்து அப்படியே அமர்ந்து விட்டாள். இப்படி பேசும் இவனை தன் கை வலிக்கும் வரை அடித்தாலும் தன் ஆத்திரம் தீராது. ச்ச, அப்படிப்பட்ட அன்னைக்கு இப்படி ஒரு மகன். அங்கே அவரானால் பிள்ளைகள் தன்னை புரிந்து கொண்டு நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று நினைக்கிறார். இங்கே இவனானால் குடும்பத்தை பற்றி எந்த சிந்தனையும் ஒரு ஆண் மகனுக்குண்டான பொறுப்பும் இல்லாமல் தன் தேவைக்காக பொழுதை கழித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு திருமணம், அதிலும் தன்னை அவனின் உடல் தேவைக்கு. ச்ச, நினைக்கவே அருவருப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் நான் கனவு கண்டேனா? ஐயோ, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மீண்டும் ஊருக்கு சென்று அன்னையுடன் சந்தோஷமாக வாழலாமே என நினைத்தவளின் மனது அம்மா தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கிறார். இதில் திருமணமான 2 நாட்களில் நான் பிறந்த வீடு சென்றால் அவரின் நிலையை தன்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் தான் சென்று விட்டால் இங்கே சுசீலம்மாவின் நிலை. உறவுகள் இருந்தும் இப்படி தனிமையில் தவிக்கும் அவருக்கு இப்போதைக்கு தான் மட்டும்தான் ஆதரவு என்பது இந்த ஒரு நாளிலே நித்திலாவிற்கு நன்கு புரிந்துவிட்டது. பொறுப்பற்ற மகனை வைத்துக்கொண்டு அந்த தாய் உள்ளம் மறைமுகமாகப்படும் வேதனையை தான் கண்டுகொண்டது அவருக்கு மிகுந்த ஆறுதல் அல்லவா? அந்த ஆறுதலை நானே குலைக்க வேண்டாம். பொறு மனமே, இப்படி முட்டாள்தனமாக உன் கடமையில் இருந்து விட்டு போகிறேன் என முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து முடிவிடு என தன் மனம் சென்ற போக்கை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தவள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் ஆழ்ந்தாள். தலை வலிக்கும் வரை யோசித்தவளுக்கு முடிவுதான் ஒன்றும் புலப்படவில்லை. அவள் மனது ஒன்றை மட்டும்தான் திரும்ப திரும்ப மந்திரம் போல் ஜெபித்தது. என்னதான் தன் அன்னைகளுக்காக யோசித்தாலும் தன் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் காதல் இல்லாத காமம் விபச்சாரத்திற்கு சமம் என்பதை அவள் 100% நம்பினாள். அதே போல புரிதல் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக நரகத்திற்கு ஒத்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கை குழியில் தான் தள்ளப்பட்டது விதியின் சதியாலோ என்ற பயம் இப்போது தோன்றி என்ன பயன்? அன்றைய இரவு தூக்கத்தையும் தொலைத்தவள் இறுதியில் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் அமர்ந்திருந்த வாக்கிலே வானத்தை வெறித்து பார்த்திருந்தாள். அதிகாலை சூரியன் இரவின் இருளை கிழித்து தன் செங்கதிரை உலகத்திற்கு பரப்பும் வேளையில் நித்திலாவின் மனது இயற்கையைப் போன்று நம் வாழ்க்கையையும் அதன் போக்கில் சென்று பயணிப்போம். இக்காலை விடியலைப் போல நம் வாழ்விலும் விடியல் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு அன்றைய பொழுதை எதிர்நோக்க தயாரானது. இப்போதைக்கு இதை மட்டுமே அவளால் சிந்திக்க முடிந்தது.
அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து குளித்து தயாராகி கீழே சென்றவள் ஜானகியுடன் சேர்ந்து காலை உணவை தயாரித்தாள். சிறிது நேரத்தில் ரோஷினியின் குரல் ஜானகியை அழைக்கவே அவர் ஏதோ கை வேலையில் இருந்ததால் எப்படி விட்டு செல்வது என யோசித்திருக்க, நீங்க பாருங்க, நான் என்னன்னு கேக்குறேன் என நித்திலா ரோஷினியின் அறைக்கு சென்றாள். ரோஷினியின் அறை நிலவனின் அறை போலவே பெரியதாக இருக்க, பொருட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்ததில் ஆச்சரியமடைந்த நித்திலா கட்டிலில் கிடந்த புத்தகம், லேப்டாப் மற்றும் சார்ஜர்களை எடுத்து அங்கிருந்த டேபிளின் மேல் வைக்க, குளியல் அறையில் இருந்து ரோஷினி வேகமாக வந்து அவள் கையில் இருந்த லேப்டாப்பை வெடுக்கென பிடுங்கி, இப்ப எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் என்னோட அனுமதி இல்லாம எடுக்கிறீங்க? முதல்ல உங்களை யார் என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட ரூமுக்கு வர சொன்னது? முதலில் அவள் செயலில் திகைத்திருந்த நித்திலா பின் சுதாரித்து, இப்ப எதுக்கு ரோஷினி இவ்வளவு கோபம்? நீ தானே ஜானகி அம்மாவை கூப்பிட்ட? அவங்க ஏதோ கை வேலையா இருந்தாங்க, அதான் நான் வந்த என அவளுக்கு விளக்கம் அளிக்க, அதை அவள் சிறிதும் காதில் வாங்காமல் அவள் அறையை விட்டு வெளியே வந்து, ஜானகி, ஹே ஜானகி, நான் உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டியா என குரல் கொடுக்க, ரோஷினி என்னது இது? பெரியவங்களை இப்படித்தான் மரியாதை இல்லாம பேசுவியா என அவள் பின்னாலேயே வந்து நித்திலா சற்று அதட்டல் குரலில் கேட்க, ஹலோ, நீங்க உங்க வேலையை பாருங்க, எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தர சொல்லி உங்ககிட்ட நான் கேட்கல என்றதுடன் அவள் அறைக்குள் புகுந்து கதவை அரைந்து சாற்றினாள். ரோஷினியின் குரல் கேட்டு அங்கே வந்த ஜானகி அவள் பேசுவதை கேட்டவர், எங்கே நித்திலா அவளை தப்பாக எடுத்துக்கொள்வாளோ என்ற பரிதவிப்பில், கண்ணு, அது சின்ன பொண்ணு, ஏதோ கோபத்துல பேசிடுச்சு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அவள் பேசியதில் அதிர்ச்சியுற்ற நித்திலா பின் ஜானகியின் குரலில் தன் நிலைக்கு வந்தவள், பரவாயில்ல ஜானகி அம்மா, நான் ஏதும் தப்பா நினைக்கல, ஆனாலும் சரி விடுங்க, வாங்க போய் சமையல் வேலையை பார்ப்போம் என சென்று விட்டாள். நடப்பது எல்லாம் சுசீலாவால் மௌனமாக ஹால் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. நித்திலா மீண்டும் தனது வேலையில் மூழ்கி இருக்க, மேலிருந்து நிலவனின் குரல், நித்திலா என இவள் பெயர் சொல்லி அழைப்பது அவள் காதுகளில் தேன் வந்து பாய்ந்ததை போன்ற உணர்வு ஏன் தோன்றுகிறது என அவளாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் தன் சிந்தனையில் இருந்த சமயம் மீண்டும் அவன் நித்திலா, நித்திலா என அவள் பெயரை ஏலம் விடுவதைக் கண்டு, நித்திமா, கதிர் கூப்பிடுறான் பாரு என சுசீலா அவள் அருகில் வந்து ஆர்வமாக அழைக்க, அவர் குரலில் நிகழ்வுக்கு வந்தவள், தோ தோ போற என தடுமாற்றத்துடனே மாடி ஏறி போனாள். நித்திலா இப்படி இருக்க சுசீலாவிற்கோ மகனின் அழைப்பு ஒரு இனிய உணர்வை கொடுத்தது. எப்படியோ தன் மகன் மருமகளிடமாவது நல்ல முறையில் நடந்து கொள்கிறானே என அவர் மனது ஆறுதல் அடைந்தது. தங்கள் அறைக்கு தயக்கத்தை விடவும் இஷ்டமில்லாமல் சென்ற நித்திலாவை, உன்னை எத்தனை முறை அழைப்பது? கூப்பிட்டா பதிலுக்கு கூட வாய் திறக்க மாட்டியா என்றவனுக்கு பதில் ஏதும் கொடுக்காமல் மௌனமாகவே நின்றாள். சோ, வாயில என்ன வச்சிருக்க? உன்னை என் தலையில கட்டிட்டு, சரி, நான் 1 வீக் அவுட்டோர் ஷூட்டிங் போறேன், உடனே கிளம்பணும், அந்த அலமாரியில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை என்று அவள் பக்கம் ஒரு பேக்கை தள்ளிவிட்டான். நித்திலா அவனின் அதிகார தோரணையில் மிகவும் எரிச்சலடைந்தாள். அவள் மனது, இவன் சொன்னதை நான் எதற்கு செய்ய வேண்டும் என வீம்பு கொண்டாலும் அதை மறைத்து கொண்டு, தலை எழுத்து என அவன் சொன்னதை செய்துவிட்டு மீண்டும் கீழே சென்று விட்டாள். மனம் முழுவதும் கொதித்து கொண்டிருந்தது. இவனின் தலை கனத்திற்கு நிச்சயமாக ஒரு நாள் என்னிடமிருந்து நன்கு ஒரு பாடம் கற்கப் போகிறான் என நினைத்து கொண்டாள். அதன் பின் அவன் கிளம்பி கீழே வந்து தன் அன்னையிடம் விடை பெற்று செல்லும் வரை அவன் முகத்தில் விழிக்கவில்லை. ஏனென்றால் மகன் தன்னை அழைத்ததை ஏதோ ஒரு பெரிய மாற்றமாக நினைத்து கொண்டிருக்கும் சுசீலாவின் முன் எங்கே தன் எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில் கிச்சனில் பதுங்கிக் கொண்டாள். ஆனால் சுசீலாவின் மனமோ கதிர் ஊருக்கு செல்கிறான் என்றதும் மீண்டும் சோர்வுற்றது என்பதை அவள் அறியவில்லை.
நீயே இருக்கிறாய் விடியும் முன் கனவிலும் விடிந்த பின் நினைவிலும். டிங் டிங் என ரோஷினியின் மடி கணினியில் இருந்து ஓசை வர ஏதோ புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தவள் அதை மூடி வைத்துவிட்டு தனது கணினியில் தெரிந்த முகப்புத்தகம் எனும் ஃபேஸ்புக் அரட்டையில் வந்திருந்த சுந்தர் மகாதேவன் என்ற பெயரை கிளிக் செய்ய அதில் ஹேய் பேபி, என்ன உன்னை 2-3 நாளா ஆன்லைன்ல பார்க்க முடியல என்றிருக்க, சுந்தர் மகாதேவன் எனும் பெயரில் முகம் மலர்ந்த ரோஷினி பின் அவன் கேட்டிருந்த கேள்வியில் சற்று சலிப்புடனே, அதை ஏன் கேட்குற சுந்தர், என்னோட அண்ணனுக்கு மேரேஜ், வீடு ஃபுல்லா ஒரே கும்பல், எனக்கு ஒரே இரிட்டேட்டிங் ஃபீல். அதான். என்னது, உன்னோட அண்ணன் மேரேஜா? அதை பத்தி நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? சொல்ற அளவுக்கு அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இல்லை சுந்தர். அப்புறம் சொல்லு, என்ன விஷயம் என்றாள் ரோஷினி. என்ன விஷயம்? என்ன ஏதாவது மேட்டர் இருந்தா தான் நான் உனக்கு பிங் பண்ணணுமா? என அந்த சுந்தர் பதில் அளிக்க, சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை சுந்தர், சும்மா தான் கேட்டேன். சரி, இன்னமும் எவ்வளவு நாள் தான் இப்படி சாட்லயே பேசுறது? நானும் எத்தனை முறை உன்னோட ஃபோன் நம்பர் கேட்குறேன், ஒரு தடவையாவது உன்னோட குரலை கேட்கலாம்னு ஆசையா இருக்குமா? நாமளும் 2 months சாட் பண்றோம், ஆனா நீ இன்னமும் என்னை நம்பலைன்னு நினைக்கிறேன். சரி விடு என அப்பக்கத்தில் இருந்து சுந்தர் அனுப்பியதை பார்த்த ரோஷினி, நோ சுந்தர், நான் உன்னை நம்பாம எல்லாம் இல்லை, ஐ ட்ரஸ்ட் யூ. இப்ப என்ன உனக்கு என் நம்பர் வேணும், அவ்வளவுதானே? ஓகேவா? ஹாப்பி என ரோஷினி பதில் அனுப்ப எதிர்பக்கம் இருந்து பதில் வராமல் அடுத்த 2 நிமிடத்தில் ரோஷினியின் அலைபேசி சிணுங்கியது. ஏதோ தெரியாத எண், ஆனால் அழைப்பவன் அவளுக்கு தெரிந்தவனே என்பதை அறிந்த ரோஷினி யோசனையுடன் தான் அழைப்பை ஏற்றாள். ஹலோ, ஹேய் பேபி, இட்ஸ் மீ சுந்தர் என அவன் பேபி என்றழைத்ததும் ரோஷினியின் உடல் ஒரு நிமிடம் நடுங்கியது. அவன் இதற்கு முன்பும் அவளை பேபி என்று சாட்டில் அழைத்திருக்கிறான் தான். ஆனால் இன்று அவன் வாய் மொழியாக கேட்பது ரோஷினிக்கு என்னவோ போல இருந்தது. அதன் விளைவாக அவள் அமைதி காக்க, பேபி, என்ன சைலண்டா இருக்க? நான் உன்னோட குரலை கேட்கணும்னு ஆசையா கால் பண்ணா நீ இப்படி அமைதியா இருக்கையே, ஸ்பீக் அவுட் பேப். சொல்லு சுந்தர். ஹப்பா, இந்த 2 வார்த்தைக்கு எதுக்கு உன்னோட வா இவ்வளோ டைப் அடிக்குது? நீ எல்லாம் எப்படி ஸ்கூல்ல ரைம் சொல்லுவ என சுந்தர் அவளை கிண்டல் அடிக்க, அத்தனை நேரம் ஏதோ ஒருவித தயக்கத்தில் இருந்தவள் அதை உடை தெரிந்தவளாக அவன் கிண்டலுக்கு ரோஷினியும் பதில் கொடுக்க, அந்த அழைப்பு நீண்டதொரு அழைப்பாக தொடர்ந்தது. நிலவன் வீட்டை விட்டு சென்றது சுசீலாவிற்கு மன வருத்தம் என்றால் நித்திலா மிகவும் சந்தோஷத்துடன் வலம் வந்தாள். அவளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் சுசீலாவை குழம்ப செய்தது. திருமணமான 2 நாட்களில் இவன் ஷூட்டிங் போகிறேன் என்று கிளம்பிவிட்டான். இங்கே இவளானால் அவன் போனதைக் கண்டு சிறிதும் கவலை கொள்ளாமல் நடமாடுகிறாள். சுசீலாவிற்கு இருவரையும் நினைத்து வருத்தமாக இருந்தது. அதுவரை ஜானகியுடன் உரையாடியவாறு சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்த நித்திலா சுசீலாவை கண்டு கொள்ள அவர் அருகில் சென்றாள். என்னம்மா, இப்பவும் உங்களுக்கு என்ன குழப்பம்? நீங்க எப்பதான் உங்கள் குழப்பம் கவலையிலிருந்து வெளி வருவீங்க என அவர் கையை பிடித்து ஆதரவாக கேட்க, ஒண்ணுமில்ல நித்திமா. அம்மா, என்கிட்ட சமாளிக்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க என அவரை சொல்ல தூண்ட, நித்திமா, நீயும் நிலவனும் சந்தோஷமா இருக்கீங்களா என அவர் தன் மனதில் அரித்து கொண்டிருந்ததை கேட்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.